ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுட்டுருக்கோம். இன்றைய தினம் 881வது நாமாவளியாக ஓம் சுப்பிரமணியாய நமாக. முருகப்பெருமான இந்த நாமாவளி சுத்த பிரம்ம வடிவமாக விளங்குபவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. பிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர், அதாவது அந்த பிரம்ம நிலையை விரும்புபவர்கள், அந்தணர்களிடம் அன்பு கொண்டவருக்கு நமஸ்காரம்னு ஒரு அர்த்தம். அதாவது இறைவன் எல்லா சக்தி வடிவமாக இருக்கார். அந்த பிரம்மத்தை நன்கு சார்ந்து இருப்பவர் குமார பரமேஸ்வரன். அதனால்தான் பிரம்மங்கள் எல்லாம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான பிரம்மமாக சதுர்த்த புருஷன் அப்படின்னு பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமான வர்ணிப்பார். மாலயனாதி தேவர்கள் மும்மூர்த்திகளுக்கும் மேலாக வஸ்துவாக சதுர்த்த புருஷன் அப்படின்னு வர்ணிப்பார். அப்பேற்பட்ட அந்த இறைவன் எந்த நிலையில் இருப்பார் அப்படின்றதெல்லாம் அனுபூதியில் அடியார்களெல்லாம் நமக்கு அழகாக சொல்லியிருக்கா. இறைவனை உதியா மரியா உணரா மறவா விதிமால் அறியா விமலன் புதல்வா அதிக அனகா அபயா அமராபதி காவல சூர பயங்கரனே அப்படின்னா வர்ணிப்பார் அனுபூதியில். பிரம்மசக்தி எப்பேற்பட்டது அப்படின்னா பிறப்பு இறப்பு இல்லாத நிலை உடையது. அந்த இறை சக்திக்கு நினைப்பு மறப்பு இதெல்லாம் கிடையாது. ஆனால் ஆன்மாக்களுக்கு இதெல்லாம் இருக்கும். அதனால தான் சகல கேவலம், அதாவது கேவலம்ன்றது இந்த இடத்துல அந்த தன்மையை குறிக்கக்கூடியது. இந்த ஜீவாத்மாவுக்கு எப்படி இருக்குது அதனுடைய தன்மை, இறைவனுக்கு என்ன தன்மை இருக்குன்றதை வெளிப்படுத்துறது. இவர் யார் அப்படின்னா விதிமாலரியா விமலன், அதாவது மாலயனாதி தேவர்களால் பார்க்க முடியாத அந்த விசேஷ ஸ்வரூபம். இந்த அடியார்கள்லாம் சொல்கிறா, தேடி கண்டுகொண்டேன் திருமாலுடன் நான்முகனும் தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டுகொண்டேன் அப்படின்னுவார். அப்போ இதெல்லாம் இறைவனுடைய தன்மை, விசேஷத்தன்மை. அவர் யார்னா விமலன் புதல்வன், அப்பழுக்கற்ற அந்த பரம்பொருளுடைய சக்தியாக வெளிப்பட்டவர். அவரே தான் குமார பரமேஸ்வரன் தான் அவரும். அதிகன் அப்படின்னா மேலானவன், அனகன் அப்படின்னா பாவம் இல்லாதவர், அபயன் அப்படின்னா பயம் இல்லாதவன், அமராபதி காவலன் அதாவது தேவலோகத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடியவர், அந்த தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களுக்கும் பாதுகாப்பை கொடுப்பவர். அவர் யாருன்னா சூர பயங்கரனே, எல்லாருக்கும் அச்சத்தை கொடுக்கக்கூடிய அந்த சூரனுக்கு அச்சத்தை செய்பவர். இப்படி விசேஷமான தன்மையுடைய அந்த பரம்பொருளை சுப்பிரமணியம் அப்படின்ற நாமத்தால் வர்ணிக்கிறது. அதனால்தான் நம்ம எல்லா இடங்களிலும் வள்ளி தேசனா சமேத சிவசுப்பிரமணிய சுவாமியாக வர்ணிக்கிறோம். வேதம் சொல்லும் பொழுதும் சுப்பிரமணியோகும் சுப்பிரமணியோகும் சுப்பிரமணியோம்னு வேதம் வர்ணிக்கும். அப்பேற்பட்ட விசேஷமான அந்த பிரம்ம நிலை உடைய பரம்பொருள். அதே சமயத்தில் அந்த பிரம்ம நிலையை அறிந்தவர்களிடத்திலும் அன்போடு இருப்பார். அதனால்தான் அந்தன்மறை வேள்வி காவல்காரனாக இருப்பார் அப்படின்னு ஒரு திருப்புகழ் அழகாக வர்ணிப்பார். அப்படி அந்த அந்தன சிந்தனை உள்ளவா, தூய உள்ளமுடையவா, அந்த அன்பு வெளிப்படக்கூடிய அருள் வெளிப்படக்கூடியவர்களிடத்தில் அன்பாக இருப்பார் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய விசேஷமான நாமம் ஓம் சுப்பிரமணியாய நமாக. ஸ்ரீ குருப்யோ நமः. ஓம் சுப்பிரமணியாய நமः.